பெரியோர் நம் முன்னோர் ஆதி காலத்திலே படித்தறியா பாமரர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் முதிர்ந்த ஞானம் படைத்தவர்கள், முன்மதி படைத்தவர்கள். உதாரணமாக வீடு கட்டும்போது சீலிங் போட மாட்டார்கள், சரிவான ஓட்டுக்கூரை போடுவார்கள் அல்லது அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடுவார்கள். ஆங்கிலத்திலே ட்ரஸ் என்கிறோம். கோவிலும் அப்படித்தான் கட்டினார்கள் அக்காலத்திலே. விளைவு மழைக்காலத்திலே கோவிலுக்குள்ளே தண்ணீர் ஒழுகாதபடி கீழே வெளியே வந்து விழுந்துவிடும். அது மட்டுமா, அரசாங்கத்தான் மீனவர் காலனி கட்டும் லட்சணத்தை பாருங்கள். சீலிங் போட்டு கட்டுகிறான். கடல் காற்று, அதாவது உப்பு காற்று பட்டு கம்பிகள் துருப்பிடித்து சீலிங் வெடிக்க ஆரம்பிக்கின்றது. அறிவார்ந்த பெரியோர்கள் ஆரம்பத்திலே எச்சரித்தார்களே, கேட்டானா? நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்றான் ஆணவமாக. ஆள வந்தானுக்கு ஒன்றிலே சுயபுத்தி வேண்டும் அல்லது சொல் புத்தி வேண்டும். கடலில் போடும் தூண்டில் வலைகளையும் பாருங்கள். எப்படி போட்டால் ஒரு பக்கத்திலே கரை கிள்ளும், மறுபக்கத்திலே கரை கிள்ளாது என்று மீனவர்கள் அறிவுறுத்தினால் கேட்க மாட்டான். விளைவு போட்ட தூண்டில் வளைவு சிறிது காலத்திற்குள்ளே அடுத்த ஊர் கரையில் உள்ள வீடுகளை காவு கொள்கின்றது. இப்போது ஏஆர் ரஹ்மான் மனைவியை பிரிந்திருப்பது அனைவரும் பேச்சு பொருளாகி வருகின்றது. நான் கேட்கிறேன், ரஹ்மான் மனைவி அம்மி மிதித்தாளா, அருந்ததி பார்த்தாளா? இந்த பழக்கத்தை எல்லாம் கைவிட்டுவிட்டு மேல் நாட்டான் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் பண்ணுகின்றானே, அதாவது மனைவியை மாற்றிக்கொள்ளுகின்றானே. அப்படி நாமும் செய்தால் என்ன என்று கேட்கின்றான் நம்முடைய இந்திய திருநாட்டவன். நான் கேட்கின்றேன், அப்படியானால் மேல் நாட்டவன் துப்பி போட்டதையெல்லாம் நீ நக்கி எடுப்பாயோ? அம்மி மிதிப்பது எதற்காக? அம்மி போல் திடமாய் இருக்க வேண்டும் மணப்பெண் என்பதற்காக. அருந்ததி பார்ப்பது என்றால் வசிட்டரது மனைவி கட்டுக்கரசி அருந்ததி இறந்ததும் வானத்திலே நட்சத்திரமாகிவிட்டாளாமே. மணமகள் அவளை பார்த்தே பதிவிரதை ஆகிவிட வேண்டும் என்பதற்காக. ஆக அடிப்படை உண்மைகளை கற்பிக்க தவறினோம், அறுத்து கட்டுகின்றோம் இப்போது.